கேரளா லாட்டரிக்கான ஒரு கசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16/11/2026 ஒரு பெஸ்ட் கசிங் தான் நம்ம வந்து பார்க்க வரோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 15 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 503. ஓகே மக்களே, 503க்கு நம்ம வந்து ஆல்போர்டில் 9 அல்லது 4 நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து மிஸ் ஆயிடுச்சு. டெய்லியுமே ஒரு மெத்தட் வந்து பாஸ் ஆகிட்டு தான் வந்துச்சு இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து. இன்றைக்கி நேரத்தில் மிஸ் ஆயிடுச்சு. 4ஆம் நம்பரில் 47, 74 இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ள நம்பரில் போயிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான ஒரு பெஸ்ட் கசிங் நம்ம என்னென்னு பார்த்தலாம். நம்ம வந்து வேறு மெத்தட்ஸை நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம். இப்படியே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுக்கு முன்னாடி கேரளா டியர் பற்றி நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 91 507 79 712 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி நம்மளே. ஓகேவா? கேரளா டிஆர் 2 ஷோமே வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் பேர் சொன்னால் உங்களுக்கு புக்கிங் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான ஒரு கசிங் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை நம்ம வந்து ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 464. இந்த 464 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா வந்து 464 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். அடுத்தபடி வந்து பையிங்கிற ஆப்ஷனை போட்டு ஃபார்முலா நம்பர் 126 தான் போட்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7 அப்படி 4 7 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 464 வச்சுட்டு நமக்கு 7 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 024. இந்த 024 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம அந்த 024 ரூட் ஆப்ஷன் 126 போடுது. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இல்லாட்டி 0. ஓகேவா? 9 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம அந்த 024 வச்சுட்டிகள் நமக்கு வந்து 90 கிடச்சிருக்கு. இதில் வந்து 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 699 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 699 ரூட் ஆப்ஷன் 126 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இல்லாட்டி 0. ஓகேவா? 1 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 699 வச்சுட்டு நமக்கு 1 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 வந்து நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 910. இந்த 910 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 910 ரூட் ஆப்ஷன் 126 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி 8. ஓகேவா? 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 910 வச்சடிக்கு நமக்கு 5 8ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 503 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 503 ரூட் ஆப்ஷன் 126 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி 8. ஓகேவா? 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா அந்த 503 வச்சடிகள் நமக்கு வந்து 5 அல்லது 8 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 5 days எடுத்துக்கணும். இதில் வந்து 5 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் எல்லாது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 days மேக்ஸிமம் நீங்கள் பாஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஓகே, நம்ம வந்து 5 days ரிசல்ட் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துருவோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு மெத்தட் வந்து எடுத்தோம். அந்த மெத்தட் இன்றைக்கி தான் மிஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு பாஸ் ஆகும். செக் பண்ணிவிட்டு போகலான்ட்டு நம்ம வந்து ஆல்போர்டு அந்த மெத்தட் நம்ம வந்து போடல. வைக்குவோம். ஓகே, வந்து இன்னொரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் 464 வச்சு நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ 464 போட்டுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் பையை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 694 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 4 அல்லது 9 கிடச்சிருக்கு. 4 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 464 வச்சடிக்கு நமக்கு 4 9 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 024. இந்த 024 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா 024 ரூட் ஆப்ஷன் 694 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அப்படி இல்லாட்டி 1. ஓகேவா? 9 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 024 செடியில் நமக்கு வந்து 9 அல்லது 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 699 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 699
99 ரூட் ஆப்ஷன் 694 போடுதல். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லாட்டி 7 ஓகேவா. 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்து இல்லைன்னா ஆள் போடுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம இந்த 699 வச்சு நமக்கு 9 7 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 910. 910 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ 910 ரூட் ஆப்ஷன் 694 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லாட்டி 0 ஓகேவா. 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. 910 வச்சு நமக்கு 5 0 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து 0 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 503. 503 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 503 ரூட் ஆப்ஷன் 694 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 7 அப்படி இல்லாட்டி 3 ஓகேவா. 7 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. 503 வச்சடியில் நமக்கு வந்து 7 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் உத்தரமாக இருந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 அப்படி 5 ஓகேவா. 8 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரியும் ஓகேவா. ஆள் போர்டு 8 5. அடுத்து மாதிரி மெயினாக சப்போர்ட் நம்பரில் 7 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் சேனல் டைப் பண்ணி பாருங்கள் இல்லையா. ஆள் போர்டில் நம்ம மெயினாக இது வந்து ஆள் போர்டு நிறைய மெத்தில் மேட்ச் பண்ணி 8 5 கொடுத்துருக்கோம். இதுலேயும் நமக்கு 8 5 தான் வருது. வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் மாறி பண்ணி கொடுப்போம் ஓகேவா. நேற்றுக்கே நம்ம வந்து 910 செடியில் வந்து 9 4 கொடுத்தோம். ஆனால் நம்ம வந்து டெய்லியுமே வந்து மாறி பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் ஓகேவா. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் மாறி பண்ணி கொடுத்தோம். நேற்று மட்டும் நம்ம வந்து மாறி பண்ணியே கொடுக்கல ஓகேவா. கொஞ்சம் இதாக இருக்கனால மாறி பண்ணி கொடுக்கல. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னா டெய்லி மாறி பண்ணி கொடுக்காங்க. நேற்று கொடுக்கல ஓகேவா. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது மெத்தடு எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறி பண்ணி கொடுக்கலான்னு மாறி பண்ணி கொடுக்கலாம். கணிப்பில் வந்தால் மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 57 75 53 35 87 78 83 38ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. நம்மளே இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேவா. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் நம்மளே ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். மணியான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 503 ஓகேவா. 503க்கு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் அவர் பார்த்தீங்கன்னா 509 கொடுத்துருக்காப்புல. அன்றைக்கி சி போர்டில் மட்டும் 3ஆம் நம்பர் போட்டிருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங்காக இருந்திருக்கோம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து வந்து 406 எடுத்துருக்காப்புல. 306 அப்படின்னு எடுத்துருக்காப்புல. ஆனால் பிசியில் 03 வச்சுருந்தா கூட திருப்பி போட்டிருந்தா ஒரு பிசி ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்தபடியாக விக்கி அவர் பார்த்தீங்கன்னா 543 அதில் எடுத்துருக்காப்புல. 501 0 மட்டும் போட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங்காக இருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அதுபடி சங்கராஜ் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போட்டு 057 கொடுத்துருப்பாப்புல. இதில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருப்பாப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 இந்த மாதிரி நம்பர்ஸை கொடுத்துருப்பாப்புல. அதனால் 895 பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பவரில் போயிடுச்சு. நீங்கள் வந்து 3ஆம் நம்பர் வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் 3ஆம் நம்பரு நீங்கள் புதுசாக ரொம்ப நாள் கம்பெனி 3ஆம் நம்பர் அடிச்சிருக்கீங்க. அடுத்தபடி ஸ்வேதா அவங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 பி போர்டில் 0 சி போர்டில் 6 கொடுத்துருப்பல. ஆனால் பி போர்டில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருப்பல. அடுத்தபடியாக பாண்டியராஜன் அவர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 நம்பர் வந்து கொடுத்துருப்போம். ஒரு சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருப்பல. ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் பி போர்டில் 7 ஆனால் சி போர்டில் 6 இந்த மாதிரி கொடுத்துருப்பல. ஆனால் ஏ போர்டில் 5 நம்பர் வந்து சூப்பராக வெட்டியாக இருந்திருக்கும். சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணி தான் இன்றைக்கி ஒரு அருமையான வெட்டியாக இருந்திருக்கும். அதுபடி ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் வந்து 0 வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பரான வெட்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 8 பவர் நம்பர் வந்துச்சு. நம்மளே 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பெண்டிங்லேயே இருக்குது. கொஞ்சம் பார்த்து விளையாட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா அகீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டுக்கு 1 3 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி. நம்மளே 1 3 ஒருத்தி தான் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பரே கொடுத்துருக்காங்க. மற்றபடி யாருக்குமே 3ஆம் நம்பர் வந்து கணக்கிலே வரல. எனக்கு தெரிஞ்சு நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஓகேவா. புது நம்ம மெத்தட் தான் மாற்றி அடிக்கிறேன் ஓகேவா. அதனால் நம்ம லிமிட்டாக விளையாடுங்க. உங்கள் கண்டிப்பாக மேட்ச் சேனல் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான வீடியோட சந்திக்கலாம் ஓகேவா.